ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியில் வந்துட்டு நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக மாவு ஆட்டி எடுக்கிறது, இட்லி வந்துட்டு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர்த்தோட ஆசையாகவே இருக்கும். இப்போ நான் அதே தான் வந்துட்டு நான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன். நான் வந்துட்டு எப்போவுமே ரேஷன் அரிசி போட்டு தான் இட்லிக்கும் தோசைக்கும் ஒரே மாவாக தான் ஆட்டி வச்சுக்குவேன். இதோட மெஷர்மெண்ட்டெல்லாம் வந்துட்டு நான் வீடியோவில் போக போக வந்துட்டு காட்டுறேன். உளுந்தை மட்டும் நீங்கள் 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். 1/4 கிலோ உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதான். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ வாங்க கல்லில் வந்துட்டு போட்டுடலாம். இப்போ கிரைண்டரில் வந்துட்டு இதை ஆட்டிகிட்டே இருக்கட்டும். மெயினான விஷயம் என்னென்னா, உளுந்து வந்துட்டு கொஞ்சம் நல்ல பிராண்டாக வந்துட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு உளுந்தை வந்துட்டு சூடாக விட்டுறாதீங்க. கல் வந்துட்டு கிரைண்டர் சூடாகிடுச்சுன்னா உளுந்த மாதிரி நீத்த மாதிரி ஆகிடும். அது இல்லாமல் வந்துட்டு இட்லி வந்துட்டு கல் மாதிரி ஆகிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஐஸ் க்யூப் வேணால் போட்டு ஆட்டுங்க. நான் வந்துட்டு ஐஸ் க்யூப் போட்டு தான் ஆட்டுவேன். உளுந்து ஊற வச்சோம்ல, அந்த தண்ணியவே வந்துட்டு நீங்கள் அரிசிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உளுந்துக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி பத்தலைன்னா. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஆட்டும் போதே வந்துட்டு தெரியும் உளுந்து எப்படி இருக்குங்கிறத. நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி ப்ளஃபியாக வந்துட்டு வரும். இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஆட்டி வீட்டில் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட்டையும் நான் கடைசியில் வந்துட்டு காட்டிடுறேன். இப்போ அரிசியோட மெஷர்மெண்ட்டு நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சரிசி வந்துட்டு 1 கிலோவும், வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்கள அந்த அரிசி வந்துட்டு 1/2 கிலோவும், ரேஷன் அரிசி கொடுக்கல புழுங்கல் அரிசி வந்துட்டு 1/2 கிலோவும், இட்லி அரிசி வந்துட்டு 1/4 கிலோவும் வந்துட்டு நான் நல்லா 5 தடவை கழுவி நம்ம ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கழுவுனா மட்டும்தான் வந்துட்டு இட்லி வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும், மாவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், எந்த ஒரு வாசமும் அடிக்காது. அதுக்காகத்தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். தம்பி இடையில பேசுவான், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு உளுந்தை எடுத்துகிட்டு அரிசி வந்துட்டு போட்டுடலாம். நான் இந்த அரிசி வந்துட்டு 2 தடவையாக போட்டு ஆட்ட போகிறேன். ஏன்னா எங்கள் கல் வந்துட்டு கொஞ்சம் தான் பிடிக்கும் கிரைண்டரு, அதனால் நான் 2 தடவை போட்டுக்கிறேன். 2 தடவையும் வந்துட்டு ஒரே மாதிரி நீங்கள் ஆட்டி எடுக்காதீங்க. நைஸானால் 2யும் நைஸாகவும், சொரசொரணும் 2மே வந்துட்டு சொரசொரணும் அப்படி எடுக்காதீங்க. ஒரு தடவை எடுக்கிறத நைஸாவையும், ஒரு தடவை எடுக்கிறத சொரசொரணும் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்துட்டு எடுத்துக்குவேன். இப்போ நான் உளுந்து ஊற வச்சுருக்கல, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணணுமானா வேஸ்ட் பண்ணாதீங்க. இது கூடவே வந்துட்டு ஊற்றி வந்துட்டு ஆட்டுங்க, அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு அந்த தண்ணி தான் ஊற்றிக்குவேன். இப்போ பாருங்கள், அரிசி வந்துட்டு அரைச்சிருச்சு. இப்போ வந்து நான் அந்த உளுந்து கூடயே வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். எங்களுக்கு வந்து சாச்சாவே மாவு வந்துடும். உங்கள் கிரைண்டர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2வது ரவுண்டு போட்டு நல்லா நைஸாக ஆட்டியிருக்கேன் பாருங்கள். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நான் நைஸாக ஆட்டியிருக்கேன். அப்படியே நான் காமிச்சதுக்கும் இப்போ நான் காட்டுறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும்னு நான் நம்புகிறேன். இப்போ பாருங்கள், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் எங்கிட்ட வந்து கேளுங்க. நான் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இந்த மாவை வந்துட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையில் கலக்குங்க. இந்த கரண்டியில் எல்லாம் கலக்குனிங்கன்னா வந்துட்டு உளுந்தும் அரிசி வந்துட்டு ஒன்று சேர்ந்து கலந்து வராது. அதுக்காக வந்துட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கழுவிக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி எடுத்துகிட்டு எந்த பாத்திரத்தில் ஊற்றுறீங்களோ அதில் 3/4 ஊற்றுங்க. அப்போ தான் பொங்கி கீழே வழிஞ்சு வராது. அப்போ காலையில் வந்து உங்களுக்கு வேலை இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நான் 3/4 ஊற்றி ஒரு 8 மணி நேரம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு. ஒரு சொட்டும் கூட மாவு கீழே வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா. இப்போ வந்து நான் இட்லியும் ஊற்றி காட்டிடுறேன். இப்போ வந்து இட்லிக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்துட்டு நான் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் இட்லி துணியில் வந்துட்டு நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இட்லி ஊற்றி அதில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் இட்லி ஊற்றி வைக்கிறேன். இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் எப்படி இட்லி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெடிப்பு இல்லாமல் வந்துட்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பா.